முக்கனிகள் இணைந்திட்ட நற்சுவையாய் நல் மலர்கள் பிணைந்திட்ட நறுமணமாய் இகம் வாழ தன்னை கொடுக்கும் அருள்மலையாய் உலகோ போற்ற தன் உயிர் நீத்த வெங்கதி சூரியனாம் என் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வணங்குகிறேன். நீதி தவறாய் மதிப்பிட்டு அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், வில்லிருந்து பாயும் அம்பு போல் செயல்படும் போட்டியாளர்களுக்கும், என்னுரே ஆவலாய் கேட்க வந்திருக்கும் சபை மக்களுக்கும் வந்தனம் 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 என கூறி என் உரையை துவங்குகிறேன். எனக்கு இங்கு பேசும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால், கிறிஸ்து பிறப்பு. அந்தோ மகிழ்ச்சி! 2023ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் மாநகரில் 11 வருடமாக குழந்தை இல்லாததன் காரணமாக மிகவும் வருத்தம் அடைந்த தம்பதிகளுக்கு பிறகு குழந்தை பிறந்து விட்டது. அந்த மகிழ்ச்சியில் ஊரே கொண்டாட ஆரம்பித்தது. ஆம் அன்பானவர்களே, இதை போன்றுதான் கிறிஸ்து பிறப்பு பெத்லகேமில் சாதாரணமான ஒரு மாட்டுத் தொழுவத்தில் நடைபெற்றது. அந்த பிறப்பு இன்று உலக சாதனையாக மாறிவிட்டது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, உங்களுக்கு பெத்லகேம் ஊரிலே கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிள்ளையை கந்தையில் சுற்றி கிடத்தப்பட காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று உங்களுக்கு எச்சரிக்கை தரப்பட்டது. ஆம், இந்த தாவீதியார் வனாந்திரத்தில் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன் சமஸ்த இஸ்ரவேலின் அரசனாக உயர்த்தப்பட்டான் அல்லவா? ஆம் அன்பானவர்களே, தாவீதின் ஊரிலே அவர் பிறந்தது காரணமாகத்தான் மிகவும் ராஜாவாக அவர் போற்றப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு முதல் உலகத்தில் பல தீமைகள் ஒளிந்து பல நன்மைகளை காணப்பட்டது. வியாதிகள் குணமாக்கப்படுகின்றன, அற்புதங்கள் நடைபெற்றன, அதிசயங்கள் கூட நடைபெற்றன. அன்பானவர்களே, யோபு தன்னுடைய பிறப்பு முதலே ஆணவத்தின் வாழ்ந்ததின் காரணமாக அழிவுற்றான் அல்லவா? அன்பானவர்கள், திருந்தி வாழ்ந்ததின் காரணமாக இரட்டை தனையாய் ஆசீர்வாதத்தை பெற்றான் அல்வா? கோகேசு, ஆண்டவரே, என் வியாதி என்னை விட்டு நீங்கி விடாத என்று சொல்லி தன் உடல் நிலையினாலே தன் வாழ்வை இழைத்தான் அல்லவா? அன்பானவர்களே, நம்முடைய பிறப்பு எவ்வாறாக இருக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய பிறப்பின் மூலமாக நாம் பெற்றோர் மகிழ வேண்டும், நாம் உறவினர்கள் நம்மை பின்பற்ற வேண்டும், நாம் அவர்களுக்கு நம் பிறப்பின் மூலமாக முன்மாதிரியாக வாழ வேண்டும் என்று கூறி அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.